அண்ணா என் கவனம் முழுக்க அந்த குதிரை மேல தானே இருந்துச்சு. ஆனா இது எப்படி நடந்ததுன்னு மட்டும் தெரியலண்ணே. அது எப்படா? அவன் கொண்டு வந்த குதிரையில ஒரு கீரல் கூட இல்லை. ஆனா நீ கொண்டு வந்த குதிரையில மட்டும் கீரல் இருக்கு. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்லண்ணே, அங்க ஏகப்பட்ட பிரச்சனைன்னு ஆளை வச்சு கொல்ல பார்த்தாங்கண்ணே. என்ன எப்படியாச்சும் உங்களுக்கு பரிவட்டம் கட்டணும் தான் நான் ஓடி வந்தேன். ஆனாலும் இப்படி ஆயிப்போச்சு. இல்லடா, நீ இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரி விடு, பார்த்துக்கலாம். அவ எப்படி அந்த நெடுங்குடத்துல இறங்கி மேல வரான்னு நானும் பார்க்கறேன். நீ நினைச்சது எதுவுமே இங்க நடக்கலையேந்தோ. எப்பவும் நெடுகுண்டம் நடக்கத்தானே போகுது. ஆமாக்கா, அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குக்கா. கருணாவோட உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி பொம்பளைங்களுக்கு எப்படி பரிவட்டம் கட்டலாம், நெடுங்குண்டத்துல இறங்கலான்னு மாமா சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்து, பொறவையோட காது உடைஞ்சதுக்கு நீதான் காரணம்னு மட்டும் தெரிஞ்சதே. அவ்வளவுதான், அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. சரி, நீ என்கிட்ட எதையும் சொல்லல, நானும் கேட்கல. எல்லாத்தையும் மறந்துடுவோம், சரியா? ஆனா திவ்யா பாவம்க்கா. இத பாரு, நீ கருணா நல்லா இருக்கணும்னு தான் இதெல்லாம் பண்ண. அப்புறம் நடக்கிறதெல்லாம் விதி. எப்போ பொம்பளைங்களை பத்தி இவ்வளவு இலக்காரமா அந்த ஆள் பேசினாரோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன், அந்த ஆளுக்கு பரிவட்டம் கிடைக்கவே கூடாதுன்னு. திவ்யாவுக்கு மட்டும்தான் கிடைக்கணும். அதுக்காகவே நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீயும் வேண்டிக்கோ, என்ன நல்லதுதான் நடக்கும். என்ன இது கௌதம், இப்படி அடுத்து கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டே இருக்கும். நானே அந்த அப்செட்டில் தான் இருக்கேன் கவி. எல்லாம் நம்ம கையை மீறி நடக்குதுல்ல. சரி, இப்ப கோயில்ல நடந்த விஷயம் எல்லாம் கவனிச்சிங்களா? எஸ், திவ்யா பூக்குழியில் இறங்கட்டும்னு சொன்ன வரைக்கும் நான் தள்ளி நின்று கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்பவே உன் மனசு என்ன கணக்கு போட்டிருக்கோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாம கருணாவை கொண்டு திருமேல பழிய போட நினைச்சோம். ஆனா அந்த கிருபா திருவ காலி பண்ணிட்டு பரிவட்டம் எடுக்க ட்ரை பண்ணிருக்கான். ஆமா, அவன் இல்லைன்னா வேற யாரு திரு அட்டாக் பண்ணிருக்க போறாங்க? அவங்க ஆளுங்களால திருவுக்கு தான் இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனா எப்படியும் அந்த திரு தப்பிச்சிட்டான். திருவிழாவுக்கு வந்ததுக்கு எதுவுமே சரியா நடக்கல. வந்த இடத்துல அந்த வேலைக்காரியையாவது ஏதாவது செஞ்சாகணும். மகாவுக்கு ஆல்ரெடி நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். நான் அந்த வேலைக்காரிய போட்டு தள்ளிடுறேன். சிலம்பத்துல வச்ச அதே பாய்சன். அந்த விஷத்திலிருந்து அவங்கள காப்பாத்தி ஒன்னையும் மட்டமா பேசி சவால் விட்டாலே அந்த வேலைக்காரி, அவ அதே விஷயத்துல சாக போறா. அவ எப்ப போன்ல நான் லைன்ல இருக்கும் போது உன்ட்டு அப்படி பேசினாலோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இந்த திருவிழாவை தாண்டி அவ உயிரோட போக கூடாதுன்னு. என்ன பிளான்? திவ்யா பூக்குழியில இறங்கும் போது ஊரே அவளை பார்த்துட்டு இருக்கோம். கூட்டத்தோட கூட்டமா நின்று மகாவோட கழுத்தை பார்த்து இந்த கத்திய வீச போறேன். திவ்யா பூக்குழியில இறங்கி மேல வராலோ இல்லையோ, அந்த பரசுராம் குடும்பத்துக்கு பரிவட்டம் கிடைக்குதோ இல்லையோ, அந்த மகா கழுத்துல இந்த கத்தி பாஞ்சிரும். இதுல இருக்கிற பாய்சன் தலைக்கேறி அவ அங்கேயே செத்து விழுந்துடுவா. அதை யாரு கூட்டத்துல வீசினாங்கன்னு கூட தெரியாது. அப்போ நான் கமுக்கமா அந்த கூட்டத்தை விட்டு நழுவி போயிடுவேன். சாகட்டும், சரியான பிளான் தான். எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்னையே டைரக்டா வார்ன் பண்ணுவா. இப்படியே விட்டு வச்சோன்னா அவ என்ன பிடிச்சு அடுத்து உங்ககிட்டயும் வந்துருவா. அது நமக்கு பெரிய ஆபத்து. எவ்வளவோ பிளான் பண்ணோம், திருதான் தப்பிச்சிட்டான். இவ உயிரியாவது கரெக்டா எடுத்துருங்க. கண்டிப்பா. மற்றவங்கள நம்பினா பிளான் மிஸ் ஆகுதுன்றதுனால இந்த டைம் நானே இறங்க போறேன். என் கையிலேருந்து அவ தப்பவே முடியாது.
சொல்லுடா. டேய், எவ்வளோ பெரிய ஃப்ராடு நீ. ஆனா ரொம்ப யோகிய மாதிரி சீனா போட்டுக்கிட்டு இருக்க. உங்ககிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன், நான் அந்த குதிரையை உடைக்கல. டேய், நீ தாண்டா உடைச்ச, எனக்கு அதுல டவுட்டே கிடையாது. ஆனா இப்ப நான் அதை பத்தி பேசல, வேற எதை பத்தி பேச போறேன். சும்மா தெரியாத மாதிரி நடிக்காதடா. உன் மண்டவாளம் தண்டவாளம் ஏறப்போகுது, அதுக்கான நேரமும் வந்துருச்சு. அடுத்தவனுக்கு புரியுற மாதிரி உனக்கு பேசவே தெரியாதா? டேய், ஒரு அப்பாவி பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டு இன்னொரு பக்கம் திவ்யாவை டாவடிச்சிட்டு இருக்கியா? எவ்வளவு பெரிய தில்லாலங்கடிடா. இதுல நல்லவன் மாதிரி வேஷம் வேற போடுற. ஏய், உனக்கெல்லாம் பரிவட்டம் ஒரு கேடாடா. டேய், இப்ப பேசுறா? ஏய், நான் சொல்றத தயவு செஞ்சு கேடு. இவ்வளவு நேரம் சும்மா என்கிட்ட என்ன எகிர்ன, இப்ப அப்படியே பம்முற. பயம் இல்ல? என்ன செய்யறதுன்னு தெரியாம திரு திரு திருன்னு முழிக்கிறியா? திரு, ஒரு நிமிஷம் நான் சொல்றத பொறுமையா கேளு, எல்லாம் உனக்கே புரியும். இல்ல இல்ல, நீ சொல்றதெல்லாம் கேட்கிற மூட்லயே நான் இல்ல. நான் சொல்றத நீ முதல்ல கேளு. நீ இப்ப செஞ்சிருக்கிற மொள்ள மாதிரித்தனத்தெல்லாம் நான் ஊர் முழுக்க சொல்ல போறேன். நீ எதை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருக்கியோ அத 10 கிலோமீட்டர் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் கேட்கிற மாதிரி திருவிழா மைக்ல சொல்ல போறேன்.